வணக்கம். இன்றைய வானிலை தகவல். தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள்: நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் மாலை மற்றும் இரவு நேரத்தில் ஒரு கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதேபோல பெய்யாத பகுதியிலும் வரக்கூடிய நாட்களில் ஒரு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சில்லம் மாவட்டத்தில் ஆங்காங்கே இடி மின்னலுடன் கூடிய தீவிர கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இந்த மழையை பொறுத்தவரை வருகின்ற 18ஆம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 2 மாதத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் அளவிற்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் அளவிற்கக்கூடும். கடந்த 2 மாதத்தில் பதிவான மழையளவு: திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம், கிருஷ்ணகிரி மாவட்டம் தலா 7 சென்டிமீட்டர் பதிவிற்கு, தஞ்சாவூர், திருவண்ணாமலை மாவட்டம் தலா 5 சென்டிமீட்டர் பதிவிற்கு, மதுரை மாவட்டம் தனியாமங்கலம், கிருஷ்ணகிரி தலா 3 சென்டிமீட்டர் பதிவிற்கு, புதுக்கோட்டை, அறந்தாங்கி, விழுப்புரம், மரக்காணம், காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர், திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, தருமபுரி மாவட்டம் தலா 2 சென்டிமீட்டர் பதிவிற்கு, சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர், தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் தலா 1 சென்டிமீட்டர் பதிவிற்கு. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.